நம்ம இப்போ பார்க்க போகிற டிஷ் வந்து மீன் மொய்லி அப்படின்ற ஒரு ஐட்டம். ஃபிஷ் கியூப்ஸ் வச்சு தேங்காய் பால் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து பக்கா கேரளா டிஷ்ஷு. கேரளாவில் ரொம்ப பாப்புலர். இதை எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை முதல்ல பார்த்துட்டு இப்போ வருவோம். மீன் துண்டுகளாக நறுக்கியது 100 கிராம், ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் 50 கிராம், தின் ஜூலியன் ஜிஞ்சர் 20 கிராம்ஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, கீரிய பச்சை மிளகாய் 4 நம்பர், மஞ்சள் தூள் தேவையான அளவு, பட்டை 2 நம்பர், பிரிஞ்சி இலை 2 நம்பர், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்களை இப்போ பார்த்தோம். அதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். இது பேர் கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கஷ்டமான டிஷ்ஷு மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ஆக்சுவலாக ஈஸியான டிஷ்ஷு. இப்போ நம்ம மீன், தேங்காய் பால், இது 2 தான் மேஜர் இன்க்ரீடியன்ட். இதில் நம்ம இதில் தாளிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் போட்டு ஸ்லைஸ்ட் ஆனியன், பச்சை மிளகா, பட்டை, பேலீஃப், பிரிஞ்சி இலை, இது 2 தான் மேஜர். இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வராது. இதோட அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பம், இடியாப்பம் அதோட சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம மீன் மொழி எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த பட்டை, முன்னாடி சொல்ற மாதிரி ஒரு 2 பட்டை, பிரிஞ்சி இலை, இது லைட்டா எண்ணெயில ஓரளவு ஃபிளேவர் ஓரளவு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு ஓரளவு வதக்கிக்க, அந்த பச்சை வர போனா போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மேஜராக யூஸ் பண்ண வேண்டியது பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா தான் இந்த மீனுக்கு வந்து காரம் கொடுக்கக்கூடியது. இது நல்லா கீரி போட்டுக்கோங்க. அந்த கீரினால அதோட காரம் வந்து இறங்கிடும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த ஜிஞ்சர் ஜூலியன் சொல்லுவாங்க, தின்னா நீல வாக்கில் வெட்டின இஞ்சி, பச்சை மிளகா, பட்டை, இலை, வெங்காயம், பச்சை மிளகா, நல்ல இது வதக்கும் போது உங்களுக்கு ஒரு வாசனை நல்லா வரும். இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா வதக்கிடணும். வதக்கிறதுக்கு அப்புறம் மீன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கிற மீன் ஃபிஷ்ஷை போடணும். ஃபிஷ்ஷை போட்டு வதக்கிக்கணும். இதுல நம்ம இப்பவே உப்பு போட்டுக்கணும். இந்த மீன், இந்த வெங்காயம், இதுக்கு தேவையான மசாலாக்கு தேவையான உப்பு. உப்பு போட்டுட்டு வதக்கிக்கணும். இந்த வதக்கினதுக்கு அப்புறம் ஓரளவு மீன் வந்து கடாயில பட்டு ஓரளவு சீல் ஆயிடுச்சு. மீன் வந்து வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும். இது மாதிரி வரும். தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஓரளவு மஞ்சள் கலர்ல மீன் வரும். மீன் வேக வர்றதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாது. மீன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் போட்டு திக் பண்ணி சீசனிங் செக் பண்ணி
எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீன் மொழி ரெடி ஆகும். இப்போ மீன் வேகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். மீன் வந்து சீக்கிரமாக வந்துடும், இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி இதை ஃபினிஷ் பண்ணி இறக்கும். இப்போ இந்த மீன் மொழி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபிஷ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். ஃபிஷ் உடையாமல் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வதக்கும் போதே அதை கடாயில் போட்டு வதக்கும் போது அந்த லைட்டாக கடாயில் போட்டு வதக்குற மாதிரி வரணும். அது 1-2 பக்கம் வதங்கும். அந்த டைமில் வந்து சீல் ஆகிடும் மீட்டு உங்களுக்கு சீல் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபிஷ்ஷு உடையாது, நல்லா முழுசாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் மொழி ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட வெங்காயம் மீன் எல்லாம் வெந்து வந்துச்சு. கடைசியாக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது தேங்காய் பால் நம்ம ஏற்கனவே முன்னாடி எடுத்து வச்சு இந்த தேங்காய் பால்லாம் இதில் ஊற்றி ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பாலை கொஞ்சமாக ஊற்றி அதோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி எடுக்கணும். தேங்காய் பால் ஊற்றும் போது திக்காய் வந்துடும் உங்களுக்கு. தேங்காய் பால் ஊற்றிட்டோம், மீன் மொழி ரெடி ஆகிடுச்சு. பாயில் ஆகும்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு உப்பு பார்த்து இறக்கி வச்சிடணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும். அந்த டைமில் ஒரே ஒரு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த புளிப்பு டேஸ்ட்டு அதே டைமில் திக்காகவும் வரும். இப்போ மீன் மொழி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே பவுலில் போட்டு சர்வீஸ் பண்ணலாம். மீன் மொழி ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பரிமாறுறதுன்றதை பார்ப்போம். நல்ல பவுல் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் மொழி ரெடி. இதுக்கு வந்து ஒரு ட்ரை ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் 1-2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மீன் மொழி சாப்பிட தயாராக இருக்கு. இப்போ மீன் மொழி தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்து முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணும்போது வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாவோ இல்லை அதிகமாகவோ வதக்கக்கூடாது. வதக்குனீங்கன்னா கலர் மாறிடும். அடுத்தது நம்ம தேங்காய் பால் போடும்போது தேங்காய் பால் வந்து தெரியாமல் பார்த்துக்கணும். அது எதுக்குன்னா ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக தேங்காய் பால் போடுங்க, அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அதே டைமில் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு போடுறது திக்காகும். இந்த 3 வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். போட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு மீன் மொழி தயாராகிடும்.